ஒன்டாரியோல நீங்க எங்க காண்டோமினியம் வாங்கினாலும் உங்களுக்கும் இந்த பில் வரலாம். She would have to pay a special assessment of $40,000 to replace her windows. Did you know anything about special assessments that this could happen? No, I had no idea. இனிமேல் ஒன்டாரியோல எங்க காண்டோமினியம் வாங்கினாலும் நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. இன்றைக்கு இருக்கிற மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியே ஒரு அடிஷனல் பில் வந்தா என்ன செய்வீங்க? Scared. I'm worried. What am I going to do? I can't come up with that money. உண்மையிலே இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த யூனிட்ஸை வாங்கி கொடுக்குறாங்களா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா பிறகு இனிமேல் ஒன்டாரியோவில் காண்டோமினியம் வாங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு காண்டோமினியம் வாங்கும் பொழுது ஒரு ரியல்டரை பிடிச்சி தான் வாங்குறீங்க. உங்களுக்கு அந்த யூனிட் பிடிச்சிருக்கு, அந்த ப்ரைஸ் பிளான் சரியாக வந்திருக்கா, அதோட மாதம் உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், இது மூண்டையும் பார்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸை தவிர இன்னும் ஒரு ஃபீஸ் இருக்குது, அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பார்த்தீங்கன்னா மாதம் $1000 வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு $40,000 பே பண்ண சொல்லி ஒரு பில் வந்திருக்கு. Older condos will start needing repairs. Reasons for special assessments include replacing roofs, exterior glass walls, balconies, foundations, and parking garages. Condo boards are reluctant to raise monthly maintenance fees, which means special assessments may be needed, but Jeff says owners should have many options before being forced to sell. பேர் வந்து போனி ஜான்ஸ். இவங்க இந்த யூனிட்டை 2019 வாங்கியிருக்கிறாங்க. மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து $1000. இவங்க என்ன நினைத்தாங்கன்னு சொன்னால், ஒரு காண்டோமினியம்னு சொன்னால் மோர்கேஜ் பே பண்ணியும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸை பே பண்ணால் காணுமெண்டு. இங்கே நடந்தது அதை இல்லை. ஒன்டாரியோவில் நீங்கள் காண்டோமினியத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எதுக்கு பே பண்ணுறீங்க? அந்த பில்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதோட சின்ன சின்ன ரிப்பேரையும் சேர்த்து தான் குறிக்குது. மெயின்டெனன்ஸுக்குள்ளே வரப்போகிறது வந்து உங்களோட எலிவேட்டர் ரிப்பேர், எலிவேட்டர் சர்வீஸ் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து பில்டிங்கை பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பில்டிங்கில் இருக்கிற விண்டோஸை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பார்க்கிங் லாட்டை மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட கார்பேஜ் எல்லாம் பிக்கப் பண்ணுற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. இதை விட இன்னொன்றுக்கு ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸ். And if you're buying a condo, it's important to check the status certificate to see the state of the building's finances. You should also check if there are any lawsuits or special assessments pending. ஒரு சிலர் நீங்கள் இதுக்கு பே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு காண்டோமினியத்தால் லெட்டர் வந்திருக்கும், மீட்டிங் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் அந்த லெட்டர்ஸை படிக்கிறதில்ல, ஒரு சிலர் அந்த மீட்டிங்குக்கும் போகிறதில்லை. இந்த ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும். இதுக்குள்ளே என்ன அடங்கும்னு சொன்னால், மேஜர் பில்டிங் ரிப்பேர், எங்கேயாவது வெடிச்சு கிடிச்சு இந்த பில்டிங்கில் பெரிய ஒரு ரிப்பேர் இருக்குமா இருந்தால் நீங்கள் தான் பே பண்ணணும். அதுக்குள்ளே வந்து அடங்குறது வந்து விண்டோ ரீப்ளேஸ்மெண்ட், விண்டோ லீக்காக இருந்தால் நீங்கள் பே பண்ணணும் ஃபுல் விண்டோ மாற்றுறதுக்கு. எலிவேட்டர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு எலிவேட்டர் திருப்பி போடணும்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த பில்டிங்குக்கு பே பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற யூனிட்டுக்கு முன்னால் இருக்கிற பால்கனி டேமேஜாக இருந்தால் அந்த பால்கனியே ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸுக்குள்ளே வரவே வராது. இங்கே இப்போ என்ன நடந்துன்னு சொன்னால், யூனிட்டை வாங்கிட்டா 2019 மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் $1000 பே பண்ணுறா. $40,000 ஒரு பில் வந்திருக்கு. எதுக்கு இந்த $40,000 சொன்னால், இந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா விண்டோஸுமே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இந்த விண்டோஸ்களால் நிறைய லீக்ஸ் இருக்கிறதால இந்த பில்டிங்கை இவங்க வாங்க முதலே இந்த இஷ்யூ போய்கொண்டிருந்திருக்கு. ஸோ இந்த யூனிட்டை வாங்கி கொடுத்த இந்த ரியல்டருக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? பொதுவாக 50 வருஷ பழைய பில்டிங்குக்கு தான் இந்த பிரச்சனை வாரது. ஆனால் இந்த பில்டிங் வந்து கட்டி 30 வருஷம்தான் ஆகுது. The windows on the 33-year-old buildings are being replaced. So all of these windows have to be replaced and the ones in the kitchen. இவங்களுக்கு இந்த பில்டிங்கில் வந்து விண்டோஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் போயிருக்கு. இவங்க நினச்சாங்க இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸில் தான் இது கவர் பண்ணப்படுமெண்டு. இப்படி ஒரு $40,000 வந்து ஒரே தரத்தில் வந்து விழுமெண்டு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு.
மந்த்லி பே பண்ணுற மாதிரி இதை பிரித்து அதில் கூட இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணுற மாதிரி. ஆனாலும் இந்த விண்டோஸை எப்போ மாத்திரண்டு ஷெடியூல் பண்ணல, இருந்தாலும் இவங்களுக்கு இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து $74,000 பே பண்ண சொல்லி ஒரு பில் வந்திருக்கு. Interest and legal fees, she now owes $74,000. I have until next week to pay them this $40,000 plus all of the fees and interest, or they're going to sell my property. இன்றைக்கு ஒன்டாரியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 900,000 கொண்டமினியம் இருக்குது. இதில் 50% வந்து பழைய கொண்டமினியங்கள் தான் இருக்குது. எல்லா கொண்டமினியத்துலேயும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஓனருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கு. 1 வீக்கில் நீங்கள் இந்த $40,000 பே பண்ணாட்டி இந்த பில்டிங்கை வந்து இந்த கொண்டமினியம் வந்து விற்கிறதா முடிவு பண்ணியிருக்கு. Scared. I'm worried. What am I going to do? I can't come up with that money. ஆனாலும் இவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கொஞ்சமாக இந்த காசை பே பண்ணுற மாதிரி. இது எந்த அளவில் போய் முடியும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் $1,000 நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணினாலும் இந்த அடிஷ்னல் அசஸ்மெண்ட் ஃபீஸுன்றது வந்து பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஒன்டாரியோவில் ஒரு கொண்டோட லைஃப் டைம் வந்து 100 இயர்ஸ் தான். அந்த 100 இயர்ஸுக்கு பிறகு அந்த கொண்டோமினியம் உங்களுக்கு சொந்தமானு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இதை லீஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு 40-50 இயர்ஸில் இந்த கொண்டோமினியத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பிழை வந்துட்டு இந்த கொண்டோமினியத்தில் யாருமே வாழ முடியாது, இதை பிரேக் பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் பே பண்ண காசை வந்து ஆல்மோஸ்ட் 90% லூஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படின்னு சொன்னால் இந்த யூனிட் ப்ரைஸை வந்து கல்குலேட் பண்ணாமல் இந்த லேண்ட் வேல்யூவை பார்த்து அதை வந்து இருக்கிற யூனிட்டுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தா, உதாரணத்துக்கு ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் 50 வருஷம் கூட ஆகலை, இன்றைக்கு வந்து சேஃப்டி இல்லாத ஒரு பில்டிங்னு சொல்லி தர மட்டமாக்க போகிறாங்க. இதே மாதிரி டவுன் டவுனில் பழைய கொண்டோக்கள் இடிக்கப்பட்டது. உங்களுக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ், அந்த இடத்துல கட்டப்போகிற புது கொண்டோவில் நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்கலாம். இன்றைக்கு இருக்கிற யூனிட் ப்ரைஸை தான் நீங்கள் பே பண்ணணும். அதாவது பழைய மோர்கேஜ் ஒன்றுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒரு யூனிட் $600,000 உங்களுக்கு முதலிடம் அந்த யூனிட்டை வாங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் $600,000 பே பண்ணியே ஆகணும் அந்த யூனிட்டுக்கு. இது ஒன்டாரியோ காண்டோமினியம் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எப்படின்னு சொன்னால் ஒன்று இருக்குது, இல்லை இது உங்களோட வீடு ஆனால் உங்களோட வீடு இல்லை, இதுதான் இந்த காண்டோமினியம் ரூல்ஸ். உங்கள்கிட்ட ஒரு கீ இருக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டையும் ஒரு கீ இருக்கும். எனி எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் உங்களோட யூனிட்டோ திறந்து உள்ளுக்கு வரலாம். அதே நேரத்தில் ஒரு விண்டோ கிளீனிங்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணால் போதும். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த டைமுக்குள்ளே வந்து யூனிட்டை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு யூனிட்டை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோவை க்ளோஸ் பண்ணாமல் போனதால் நல்ல மழை பெஞ்சு அந்த யூனிட்டுக்குள்ளே நிறைய தண்ணி வந்துட்டுது. ஸோ இமெயில் பண்ணியிருக்கிறாங்க, யூனிட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கு, விண்டோவை க்ளோஸ் பண்ண போயிட்டீங்கன்ட்டு. கிடைச்ச ரெஸ்பாண்ட் என்னன்னு சொன்னால் இனிமேல் இப்படி நடக்காது. இன்னும் ஒரு இன்சிடென்ட் வந்து கொண்டோமினியத்தில் உங்களோட விண்டோவில் ஒரு பேர்ட் வந்து அடிபட்டு ஒரு விண்டோவே கிராக் பண்ணப்பட்டது. இதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது நீங்கள் தான் இந்த விண்டோட ப்ரைஸ் ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பே பண்ணணும். இது மெயின்டெனன்ஸுக்குள்ளே அடங்கவே அடங்காது. அதே மாதிரி இன்றைக்கி யூனியன் வில்ல ஒரு இஷ்யூ ஒன்று நடந்து கொண்டிருக்கு. பார்க்கிங் லோட்டை பெருப்பிக்கிறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 99 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே $15,000 அடிஷ்னல் பேமெண்ட் வந்திருக்கு. எல்லோரும் பே பண்ண சொல்லி இந்த அவங்க இருக்கிற பார்க்கிங் லோட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டும் $15,000 பே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஒரு யூனிட்டுக்கு விண்டோஸ் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு $40,000. அதே மாதிரி இந்த பார்க்கிங் லாட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு $15,000. என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க? யாருக்கு இந்த பேமெண்ட் போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் இதை பேமெண்ட் பண்ணாட்டி உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கொண்டே போகும். அதில் விளைவு வந்து எப்படின்னு சொன்னால் இந்த யூனிட்டை நீங்கள் இழக்கிறதுக்கு நேரிடும். மொத்தத்தில் ஒரு கொண்டோமினியத்தில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் அது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கொண்டே போது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. இன்றைக்கு இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. எல்லா பில்டிங்குமே மெயின்டெனன்ஸ் ஃபீஸை வந்து கூட்டிக்கொண்டே போகிறாங்க. இன்னும் ஒரு உதாரணம் தர்றேன். அதுவும் இது வந்து நியூ யூனிட்ஸுக்கு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு.
நீங்கள் ஒரு கொண்டோ யூனிட்டை வாங்குறீங்க, உங்களுக்கு 650 ஸ்கொயர் ஃபுட்டுன்னு வைப்போம் இந்த யூனிட். நீங்கள் அந்த யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ண முதல்ல போய் பார்க்குறீங்க, பார்த்து இந்த யூனிட்டில் இன்னும் பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் நீங்கள் நிரப்பி கொடுக்குறீங்க, எங்கெங்கே டேமேஜ் இருக்குண்டு, யூனிட்டில் அப்ளையன்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, யூனிட்டில் லே அவுட்டை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் யாராவது அந்த யூனிட்டை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறீங்களா? 650 ஸ்கொயர் ஃபுட்டாக அங்கே இருக்க போகிறது வந்து 620, ஒரு 30 ஸ்கொயர் ஃபுட் அப்படி நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட யூனிட்டில். இதை யாரும் பெருசாக கவனிக்கிறது இல்லை. ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் கட்டும் பொழுது நீங்கள் இருக்கிற யூனிட் வந்து 620 சதுர அடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது வந்து 650 சதுர அடிக்கு. இந்த மாதிரி புது யூனிட் நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணிவிட்டு உங்களோட லோயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இவ்வளோ சதுர அடி குறையுது, ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து குறைஞ்சே ஆகணும்ண்டு. ஆனால் யாருமே இதை பெரிய அளவில் பார்க்குறதே இல்லை. இதே நீங்கள் ஒரு வீடு வாங்கும் பொழுது 40 சதுரடி கூடும் குறைமுண்டு டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஆனால் கொண்டோவை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு 20-30 லூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அது பெரிய லாஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே யூனிட் ஸ்மால் யூனிட், இதுலேயும் இன்னும் சதுரடி குறைஞ்சா இப்படி இருக்கும். சார் இந்த யூனிட்டை பார்ப்போம். 2019 பர்ச்சேஸ் பண்ணப்பட்டது, அதாவது பீக்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. மல்டிபர் ஆஃபரில் வாங்கியிருப்பாங்க, நிறைய பிட்டிங் போயிருக்கும், ஆஃபர்ஸ் போயிருக்கும். ஆஸ் அ ரியல்டர் வந்து இந்த ஆஃபரை பீட் பண்ணி இந்த வீடு பிடிச்சிருந்தா இந்த கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருப்பார். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாம் பார்த்து. ஆனால் இந்த பில்டிங்கில் பிரச்சனை இருக்காண்டு பார்த்துருப்பாரான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதோட சார்ஜஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கொண்டோ யூனிட் வாங்குறோன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், யூனிட் மட்டும் இல்லை, மோர்கேஜ் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸை தவிர ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்கா, இந்த பில்டிங் சேஃபாக, மேஜர் ரிப்பேர்ஸ் இருக்கா, எவ்வளோ செலவாகும் இருக்குது, 3 வருஷமாக இருக்குது, எவ்வளோ செலவாகும்னு தெரியாட்டியுமே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் அந்த பில்டிங்கை நீங்கள் யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. வாங்கினா பிறகு இன்றைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு 30-40,000 உங்களால் பே பண்ண சொன்னால் எங்கேருந்து நீங்கள் இந்த காசை எடுப்பீங்க? இனிமேல் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் வாசித்து விளங்கினா பிறகு கையெழுத்து வைங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களாகவே சர்ச் பண்ணுங்கள், மற்றவங்களை நம்பவே வேண்டாம். இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.